ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இலங்கை அணிக்கு ஆப்போசிட்டாக இந்திய அணி ஒரு படு தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்திய அணியின் முன்னாள் வீரர்களும் நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் முன்னாள் அதிரடி வீரர் வீரேந்திர சேவாக் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி குறித்தும் முக்கியமாக கௌதம் கம்பீர் குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வீரேந்திர சேவாக் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையே நல்ல அணியாக தான் இருக்காங்க, நல்ல கொண்ட வீரராக தான் இருக்காங்க. ஆனால் இந்திய அணியில் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது. கண்டிப்பாக ஒரே டீமே வச்சுன்னு விளையாடினா கண்டிப்பாக இந்திய அணியால் முன்னேற முடியாது. நிறைய பேருக்கு வாய்ப்பு தரணும், நிறைய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு தரணும், நிறைய மாற்றங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்திய அணி ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். அதனால் அடுத்த வர சீரீஸில் இந்திய அணியில் நிறைய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வாங்க. எத்தனை நாளைக்கு தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா ரெண்டு பேரும் நம்பின்னு இருப்பீங்க? கண்டிப்பாக இந்திய அணி அடுத்த ஃப்யூச்சருக்கு போனோன்னா நிறைய யங்ஸ்டார் வளர்ந்து வரணும், நிறைய வீரர்களை மாற்றி நிறைய வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்திய அணியோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். அதனால் அடுத்த வார சீரீஸிலாச்சும் இந்திய அணி நிறைய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரதா சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரேந்திர சேவாக் பேசியிருக்காப்புல. அவர் பேசுகிறது கரெக்டு தான், நிறைய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரணும். விராட் கோலி, ரோஹித் சர்மா நம்பி எத்தனை நாள் இருப்பீங்க? அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க. இருந்தாலும் எங்கே நம்ம கேஎல் ராகுலாம் நல்ல ஆடுற பிளேயர் தாங்க, நல்லா சூப்பராக லாஸ்ட் வேர்ல்டு கப்பில் சூப்பராக ஆடின பிளேயரு. ஸ்டேஸ் ஐயரும் நல்லா ஆடின பிளேயரு, எல்லாமே நல்லா ஆடி காமிச்ச பிளேயர் தான். பட் அவங்களான அன்றைக்கி அந்த சீரீஸ் அவங்களுக்கு பேடாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரிஷப் பண்ணிட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு நல்ல நல்ல பிளேயர்லாம் பெஞ்சில் உட்கார வச்சாங்க, கேஎல் ராகுலுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அவங்க வாய்ப்பு கரெக்டாக யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லலாம். வீரேந்திர சேவாக் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, அடுத்து இளம் வீரர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்க சொல்லி அவர் இன்டெரக்டாக சொல்கிற மாதிரி தெரியுது. அதுவும் கரெக்டு தாங்க. ஏன்னா ஃப்யூச்சர் நம்ம நோக்கி கண்டிப்பாக போய் ஆகணும். விராட் கோலி, ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா அடுத்து இந்திய அணி நிலைமை என்னன்னு நினச்சாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுக்குள்ளே வளர்ந்துட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ரொம்ப மோசமான ஒரு தோல்வி இலங்கை அணிக்கு ஆப்போசிட்டாக இது பண்ணியிருக்காங்க, தோற்றுருக்காங்க. ஏன்னா ஒரு போட்டியே ஜெயிச்சிருந்தா ஓரளவுக்கு மனசு ஆறுதலாக இருக்கும். ஒரு போட்டி ட்ரா, ரெண்டுமே தோற்றுட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வீரேந்திர சேவாக் சொன்ன மாதிரி நம்ம இந்திய அணி ஃப்யூச்சர் நோக்கி போனோன்னா நிறைய இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு தரணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நிறைய இளம் வீரர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்குதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்லில் பண்ணுறாங்க, அவங்களுக்கான வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் உண்மையாகவே ரொம்ப டிசர்வ் பிளேயருங்க. அவருக்கான வாய்ப்பு மறுக்குதுன்னே சொல்லலாம். T20 நல்லா பண்ணார், அவருக்கான வாய்ப்பு T20 கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடராஜன் நல்ல டெத் பவுலராக இருக்கார், அவரை வளர்த்து விடலாம். கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் தமிழக வீரர் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இந்த ஸ்ரீலங்கா டூர்லாச்சும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஒரு யங்ஸ்டார் சின்ன டீம் தானே ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு அதில் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக ஒரு ஊக்கமாக இருந்திருக்கும். ஆனால் அவருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் மறுக்குது. நிறைய பேர் நம்ம சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் இந்திய அணி வளரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், வீரேந்திர சேவாக் சொன்ன மாதிரி இந்திய அணி நிறைய மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் இந்திய அணி ஃப்யூச்சர் நல்லா இருக்குமா, இல்லை இதே டீம் வச்சு விளாட்ணுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.